என் அனைத்து உறவுகளுக்கும் இனிய வணக்கம். இன்னைக்கு நான் உங்களுக்கு என்ன காட்ட போறேன்னு பாத்தீங்கன்னு சொன்னா, எங்கட ஊர்ல இருக்கிற மிகவும் ஃபேமஸான கோயில்னு சொல்லலாம். இந்த கோயில்ல வந்து ஆஞ்சநேயர் கோயில். இங்க பாத்தீங்கன்னு சொன்னா, இவ்வளவு வெத்தலை மாலை இதுல போட்டிருக்கணும்னு சொன்னா, ஒவ்வொரு ஞாயிற்றுக்கிழமையும் ஒவ்வொரு பக்தர்கள் இத பாத்தீங்கன்னு சொன்னா, இந்த கோயில் வந்து ஒரு சின்ன கோயிலா தான் தோன்றுனது. இது வந்து இப்ப 2-3 வருஷத்துக்குள்ள எவ்வளவோ பெரிய ஃபேமஸான ஒரு கோயிலா மாறிட்டு. இது வந்து இப்ப வந்து வேற கண்ட்ரி வேற நாடுகள்ல இருந்தெல்லாம் இங்க வந்து பாத்தீங்கன்னு சொன்னா, திங்கள்ல இருந்து ஞாயிறு மட்டும் இங்க கலையாடி வாக்கு சொல்லப்படும். அதாவது வந்து எங்களோட வீட்டுல இருக்கிற பிரச்சனைகள், எங்களுக்கு உரிய பிரச்சனைகளுக்குரிய தீர்வுகள், அதுக்குரிய பரிகாரங்கள் எல்லாம் இந்த கோயில்ல சொல்லப்படும். என்னன்னு சொல்லுங்கன்னா, அவர் சொல்றது முழுக்களுமே உண்மையான விஷயம். இப்ப நாங்க கூட போயிருக்கோம், எங்களுக்கு சொன்னது கூட உண்மையான விஷயங்கள்லாம். இதா பாருங்கோ, இந்த ஆஞ்சநேயர் சிலையில வந்து ஒரு கிளாஸுக்குள்ள உப்பு போட்டு தேசிக்கா வச்சிருக்கிறோம். இது வந்து என்னத்துக்காண்டின்னு சொன்னா, எங்களோட பரிகாரங்கள், எங்களோட குற்றங்குறைகள், எங்களுக்கு கூடிய சனீஸ்வரன்கள் அதெல்லாம் எல்லாம் நீங்கிறதுக்காண்டி இந்த உப்பு போட்டு அதுக்குள்ள மேல தேசிக்கா வச்சா நல்லதுன்னு சொன்னிச்சினோம். நாங்களும் செஞ்சனாங்க. இத பாத்தீங்கன்னு சொன்னா, குழந்தை வரம், அதாவது கல்யாணம் முடிச்சு நிறைய காலமா நிறைய வருஷமா குழந்தை பேர் இல்லாத ஆட்களுக்கு வந்து குழந்தை கிடைக்கணும்ன்றதுக்காண்டி இங்க வந்து நேர்த்தி செய்யணுமா ஆஞ்சநேயரை வச்சு. அதுல பாத்தீங்கன்னு சொன்னா, குழந்தை ஆஞ்சநேயர் அந்த பால் ஊத்துற மாதிரி இருக்கு பாத்தீங்களா,